குட் மார்னிங். ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். இன்னைக்கு வந்து நம்ம லெக்சர் நம்பர் 6 ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ போன லெக்சர்ல நம்ம குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பிளியோட்ராபி, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி ரொம்ப டீடைலா படிச்சிட்டோம். ஓகேங்களா? இன்னைக்கு கொஞ்சம் நான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லிங்கேஜ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அண்ட் தென் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இதெல்லாம். மேக் ஷூர் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா யூ கேன் ஆஸ்க் டவுட் இன் மெனி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நீங்க யூடியூப் கமெண்ட்ஸ்ல கூட எனக்கு வந்து டவுட் கேட்கலாம், இல்லைன்னா டியூரிங் த லைவ் கிளாஸ் கூட கேட்கலாம். அண்ட் ஆல்சோ தி கூகுள் கிளாஸ் ரூம் கூட கேட்கலாம். ஓகே, யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் டு ஆன்சர் த கொஸ்டின். 1 minute, நான் எல்லாமே செக் பண்ணிக்கிறேன் கரெக்டா இருக்கான்னு. எஸ், குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ண வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நான் என்ன சொன்னேன், கிரெகர் ஜோஹான் மெண்டல் வந்து நம்மளுக்கு 3 லாஸ் கொடுத்தாங்க. அது டுகெதரா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த எதை வச்சு அந்த 3 லாஸ் கொடுத்தாங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி. எதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு அவர்? பீ பிளான்ட்ல. பீ பிளான்ட்னா பைசம் சட்டைவம்ல அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 3 லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்தாரு. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, ஜீன் பத்தி மட்டும் தான் பேசினாரு. ஜீன் என்ன சொன்னாரு கிரெகர் ஜான் மெண்டல்? ஃபேக்டர்னு சொன்னாரு. அந்த ஃபேக்டர் பத்தி மட்டும்தான் பேசினாரு தவிர அவரு குரோமோசோம் பத்தி பேசல. ஓகே, சோ அந்த ஜீன் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமிக்குதோ அது எல்லாமே குரோமோசோமும் காமிக்குது அப்படின்னு சொல்லி சட்டன் பொபேரி வந்து 1902ல அதை அப்சர்வ் பண்ணி அவங்க ஒரு தியரியா கொடுத்தாங்க. ஓகே, இதுல ஜீன் பத்தி பேசல, பட் குரோமோசோம் பத்தி பேசினாங்க. மியாசிஸ் டைம்ல எப்படி வந்து குரோமோசோம் பிஹேவியர் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஜீன் பிஹேவியர் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் குரோமோசோம் பிஹேவியர் இருக்கு. மெண்டல் கொடுத்த ஜீன், அந்த ஜீனுடைய அந்த 3 லாஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் குரோமோசோம் இருக்குன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி அவங்க அதுக்கான ஒரு செப்பரேட் தியரி வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கும், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் தவிர மோஸ்ட்லி வந்து மெண்டல் என்ன சொன்னாரோ அதேதான் வந்து சட்டன் அண்ட் பொவேரி வந்து குரோமோசோம் வச்சு சொன்னாங்க. மெண்டல் வந்து ஜீன் வச்சு சொன்னாங்க, ஃபேக்டர் வச்சு சொன்னாங்க. இவங்க வந்து குரோமோசோம் வச்சு வந்து சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ 1902ல வந்து வால்டர் சட்டன், ஃபுல் நேம் வந்து வால்டர் சட்டன் அண்ட் தியோடர் பொபேரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1902ல இங்க வந்து உங்களுக்கு லாஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துருக்காங்க, என்னதுன்னா சட்டன் அண்ட் பொபேரி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இவங்க இண்டிபெண்ட்லி வந்து அப்சர்வ் பண்ணாங்க குரோமோசோமோடைய பிஹேவியரை. செல் டிவிஷன் என்ன சொல்லுவோம், மியாசிஸ் டைம்ல குரோமோசோமல் பிஹேவியரை வந்து இவங்க அப்சர்வ் பண்ணி அத வந்து மெண்டலோடைய லா கூட கனெக்ட் பண்ணாங்க. ஆமால, மெண்டலும் இதே மாதிரி லா தானே கொடுத்தாங்க, அப்பனா சேம் ஃபீச்சர்ஸ் தான் இது காமிக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த திங்கிங் வந்து வந்துச்சு. அது வந்து ப்ரொவோக் ஆச்சு. அதனாலதான் ஒரு கான்செப்ட் நல்லா படிக்கணும்னு சொல்றது. மேபி ஃபியூச்சர்ல நீங்க கூட இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ரிசர்ச் பண்ணி யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ செப்பரேட் நேம், ஹாவ் அ செப்பரேட் தியரி ஆஃப் யுவர்ஸ். ஓகே, தட்ஸ் வை யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி கோர். ஜஸ்ட் அவங்க பார்த்த உடனே அப்படி இல்ல, அவங்க மெண்டலோடைய லா எடுத்து அதை டீடைல்டா படிச்சாங்க. ஓ இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே படிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு இந்த அப்சர்வேஷனே தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இவங்க வந்து அத கனெக்ட் பண்ணாங்க. எத? குரோமோசோமோடைய பிஹேவியரை செல் டிவிஷன் என்ன சொல்லுவோம் நம்ம, மியாசிஸ் டைம்ல என்ன பண்ணாங்கன்னா வந்து மெண்டலோடைய லாவை வந்து கனெக்ட் பண்ணாங்க. மெண்டல்ஸ் லாவை கனெக்ட் பண்ணி அது ஜீனுக்கு பேசினாங்க. இங்க குரோமோசோம் கூட கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு தியரி வந்து நம்மளுக்கு ப்ரொபோஸ் பண்ணாங்க. அந்த தியரி பேர் தான் வந்து குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க.
சோ குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? Genes are located on chromosome and their behavior during meiosis explains Mendel's law of inheritance. என்ன சொல்றாங்கன்னா, மெண்டல் வந்து ஜீன் பத்தி தான் பேசினாரு. ஜீனுக்காக 3 லா கொடுத்தாங்க. லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், அப்புறமா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த 3 லா வந்து ஜீனுக்காக மட்டும்தான் கொடுத்தாங்க. யாரு? மெண்டல். ஆனா இந்த ஜீன் எங்க இருக்கு? டிஎன்ஏல இருக்கு. டிஎன்ஏ எங்க இருக்கு? குரோமோசோம்ல தான் இருக்கு. அப்பனா அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா ஜீன் எங்க இருக்கு? குரோமோசோம்ல தான் இருக்கு. கரெக்டா? இந்த குரோமோசோம்ல தான் இருக்கு ஜீனும் வந்து அதே பிஹேவியர் தானே காமிக்கும். ஜீன் என்ன பிஹேவியர் காமிக்குதோ அதே பிஹேவியர் தான் அந்த ஜீன் எங்க இருக்கு? குரோமோசோம், அதுவும் அதே பிஹேவியர் தானே காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ஜீன்ஸ் ஆர் லொகேட்டட் ஆன் தி குரோமோசோம். ஜீன் எங்க இருக்கு? குரோமோசோம்ல லொகேட் ஆயிருக்கு. அப்புறமா அதோட பிஹேவியர் எப்படி இருக்குமோ மியாசிஸ் டைம்ல சேம் வந்து மெண்டல்ஸ் லா கூட அது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குரோமோசோமுடைய பிஹேவியர் மியாசிஸ் டைம்ல, செல் டிவிஷன் டைம்ல எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் ஜீனோட பிஹேவியர் மெண்டல்ஸ் லால இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கனெக்ட் பண்ணி இந்த தியரியை வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்னென்ன அப்சர்வேஷன் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோமோ அதெல்லாம் ஒரு மார்க் பண்ணிடலாம். ஓகே, சோ குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஒண்ணு இல்ல, லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பதிலா குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? யார் இதை கண்டுபிடிச்சா? சட்டன் அண்ட் பொவேரி. வால்டர் சட்டன், தியோடோர் பொவேரி 1902ல வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, சயின்டிஸ்ட் நேம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கேட்பாங்க. ஓகேங்களா? 1 மினிட். நான் இப்போதான் இன்ட்ரடக்ஷன் தான் பண்ண நினைக்கிறேன். இதுக்கப்புறமா என்னென்ன அப்சர்வேஷன் சொல்லிடுறேன். சோ அப்சர்வேஷன்ஸ் பை சட்டன் அண்ட் பொவேரி. சட்டன் நான் சொன்னல, குரோமோசோம் பிஹேவியரை அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. செல் டிவிஷன் டைம்ல குரோமோசோமோட பிஹேவியர் அப்சர்வ் பண்ணி அதை தான் கனெக்ட் பண்ணாங்க. யாரு கூட? மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கூட. அந்த மாதிரி என்னதான் அப்சர்வேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுனா, குரோமோசோம் ஃப்ரம் போத் பேரண்ட்ஸ் யுனைட் இன் ஜைகோட். என்னது? குரோமோசோம் ஃப்ரம் போத் பேரண்ட். ஒரு பேரண்ட்ல இருந்து ஒரு குரோமோசோம், இன்னொரு பேரண்ட்ல இருந்து இன்னொரு குரோமோசோம். ரெண்டு குரோமோசோமும் என்ன ஆகும்னா செல் டிவிஷன் டைம் ஜைகோட் ஃபார்ம் ஆகும்போது ஸ்பெர்மோட குரோமோசோம், எக்கோட குரோமோசோம் ரெண்டுமே வந்து என்ன ஆகுமா? யுனைட் ஆயிடுமா, சேர்ந்துருமா. எப்போ? ஃபர்டிலைசேஷன் டைம்ல. ஃபர்டிலைசேஷன் டைம்ல என்ன நடக்கும்? ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஜைகோட் அதுதான் ஃபியூச்சர்ல பேபியா மாறப்போகுது. சோ குரோமோசோம் வந்து ஒரு பேரண்ட்ல இருந்து ஒரு குரோமோசோம், இன்னொரு பேரண்ட்ல இருந்து இன்னொரு குரோமோசோம், அது ரெண்டுமே யுனைட் ஆயிடுமா. எங்க? ஃபர்டிலைசேஷன் டைம்ல, ஜைகோட் ஃபார்ம் ஆகிற டைம். ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம பாடியில ஈச் அண்ட் எவ்ரி செல் என்ன இருக்கு? 2 செட் ஆஃப் குரோமோசோம் வந்து இருக்கு. ஒன் செட் ஆஃப் குரோமோசோம் வந்து இருக்கு. ஓகே, சோ ஒன் செட்னா ஒரு செட் ஆனா 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. அந்த மாதிரி சொல்றேன், அப்பதான் கரெக்டா இருக்கும். சோ 23 பேர் ஆஃப் குரோமோசோம் எங்க இருக்கு? ஒரு எல்லா ஹியூமன்ஸ்லயும் எல்லா செல்ஸ்லயும், எல்லா ஹியூமனுடைய செல்லுடைய நியூக்ளியஸ்லயும் எத்தனை குரோமோசோம் இருக்கு? 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. 23 பேர்னா 46. 23 இன்டூ 2 46 குரோமோசோம் வந்து இருக்கும். இதுல என்ன ஆகும்னா இதுல இருக்கிற ஒரு பேர் வந்து ஃபாதர் கிட்ட இருந்து வரும், இன்னொரு பேர் வந்து மதர் கிட்ட தான். 23 பேர்ல இருந்து ஒரு பேர் 23 இருக்குல்ல, அந்த ஒரு 23 மதர்ல இருந்து 23 இருக்குல்ல, அந்த ஒரு 23, இது ரெண்டுமே சேர்ந்தா சைகோட் டைம்ல கம்பைன் ஆயிடும், யுனைட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, செகண்ட் ஒன் என்ன சொன்னாங்கன்னா, மியாசிஸ் டைம்ல குரோமோசோம் செப்பரேட் வைல் ஃபார்மிங் கேமீட்ஸ். சோ மியாசிஸ் பாத்தீங்கன்னா வந்து இதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. மியாசிஸ்னா ஒண்ணு இல்ல, ஒரு செல்ல இருந்து ஒரு ஒரு இது இருக்கா, இதுதான் ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு செல் வந்து ரெண்டா வந்து பிரியும், அதுதான் மியாசிஸ். செல்லு என்ன ஆகுதுங்க? டிவைட் ஆகுது, அதுதான் மியாசிஸ். ரெண்டா பிரிஞ்சு இது வருது. மியாசிஸ்ல மியாசிஸ் தான்
ஆக்சுவலி செல் டிவிஷன் சொல்லுவாங்க டோட்டலா. இதுல மியாசிஸ் ஒரு ஸ்டெப். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதா? செல் டிவிஷன்ல மியாசிஸ் ஒரு ஸ்டெப். ஓகே, ஆக்சுவலி ரெண்டு இருக்கும். ஒரு செல் டிவைட் ஆகணும், ரெண்டு டிவைட் ஆகணும். ஒன்னு அதுல இருக்கிற அந்த சைட்டோபிளாசம் டிவைட் ஆகணும், இன்னொன்னு வந்து அதுல இருக்கிற அந்த நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். கரெக்ட் தானே? இந்த பாட்டும் பிரியணும், இந்த பாட்டும் பிரியணும், ரெண்டு பாட்டும் பிரியணும். சைட்டோபிளாசமும் வந்து டிவைட் ஆகணும், நியூக்ளியஸும் டிவைட் ஆகணும், ஒரு செல் டிவைட் ஆகணும். ஓகே, சைட்டோகைனசிஸ் காரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காரியோகைனசிஸ் சைட்டோகைனசிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கும்னா காரியோகைனசிஸ். காரியோகைனசிஸ்னா என்னது? காரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ். காரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ், குரோமோசோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் பிரியணும். அதுக்கப்புறமா கரெக்ட் தானே, ஒரு செல் இருக்குன்னா அதுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு நியூக்ளியஸ் வந்துடணும். அதுக்கப்புறமா இந்த சைட்டோபிளாசம் டிவைடு அப்படி ரெண்டு செல்லா வந்து மாறிடும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் காரியோகைனசிஸ் நடக்கும், அதுக்கப்புறமா தான் சைட்டோகைனசிஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் டிவைட் ஆகும். அந்த டிவைட் ஆகும்ல நியூக்ளியஸ் டைம், நியூக்ளியஸ் டிவைட் ஆகும்ல அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் டிவைட் ஆகும்ல, அதான் மியாசிஸ். ஓகே, அந்த நியூக்ளியஸ்ல எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நான் மதரோடைய நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஸ்பெர்மாட்டோகோனியா, ஸ்பெர்மாட்டோசைட், பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட், செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அங்க வந்து என்ன ஆகும்னா ஆக்சுவலி கேமேட் ஃபார்ம் ஆகுற டைம்ல தான் மியாசிஸ் நடக்குமே. சரிங்களா? மியாசிஸ்ல என்ன நடக்கும்னா எல்லாமே ஹாஃபா மாறிடும், ஹாஃப் ஆயிடும், அன்இக்குவல் ஹாஃபா மாறிடும். ரெண்டு இருக்குன்னா அது ஹாஃப் ஒண்ணுதான் மாறிடும். ஓகேங்களா? இப்ப என்ன இருக்கு? இப்போ ஒரு ஃபாதரோடைய நான் ஒரு செல் எடுத்துட்டேன். இது ஃபாதரோடைய செல். ஃபாதரோடைய செல்லோடைய நியூக்ளியஸ்ல என்ன இருக்கும்? இது ஒரு இது நியூக்ளியஸ்குள்ள ரெண்டு செட் ஆஃப் 23 பேர் இருக்கும். கரெக்டா? 23 பேர் இருக்கும். பாஸ் ஆகுது. 23 பேர் இருக்கு. கரெக்டா? இதுல என்ன ஆகும்னா செல் டிவைட் ஆகுது. இது ஒரு பேர் தனியா வந்துரும், இது ஒரு பேர் தனியா வந்துரும். கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு தனி குரோமோசோம். குரோமோசோம் செப்பரேட் ஆயிடுச்சா? ஒரு குரோமோசோம் செப்பரேட் ஆயிடுச்சு, இன்னொரு குரோமோசோம் செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ இது இந்த நியூக்ளியஸ்ல இருக்கும், இது இந்த நியூக்ளியஸ்ல இருக்கும். இப்போ கேமெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது மேல் கேமெட்டா ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்பெர்மா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்பெர்ம்ல எத்தனை குரோமோசோம் இருக்கும்? ஒரு செட். ப்ராப்ளம் மட்டும் நான் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். எது பார்த்துட்டு இருந்தோம்? குரோமோசோம் செப்பரேட் ஆகுது. சோ இது ஒரு கேமெட்டா மாறிடும், இது ஒரு ஸ்பெர்மா மாறிடும், இது ஒரு ஸ்பெர்மா மாறிடும். ஓகேங்களா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் இருக்கட்டும், இல்லைன்னா எக் ஃபார்மேஷன் இருக்கட்டும், இதெல்லாம் என்னது? ஸ்பெர்ம், எக், இதெல்லாம் என்னது? கேமீட். கேமீட் ஃபார்மேஷன் டைம்ல தான் என்ன நடக்கும்? மியாசிஸ் நடக்கும். ஏன்னா கேமீட் ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா நம்ம
குரோமோசோம் ரெண்டு இருக்கும், ரெண்டு ரெண்டு ஜோடியா இருக்கும், அப்படி ரெண்டு ரெண்டு பேரா இருக்கும். இதுல நம்ம செப்பரேட் பண்ணிடும் இது ரெண்டுத்தையும். எதுக்குன்னா ஒரு கேமிட்ல ஹாப்ளாய்டு தான் இருக்கணும். கேமிட் ஹாப்ளாய்டுனா ஒரே 23 தான் இருக்கணும், 46 இருக்கவே கூடாது. எதுக்குன்னா இப்ப ஸ்பெர்மோ எக்கோ 23 இருந்தா மட்டும்தான் அது கம்பைன் ஆகி 46 மாறும், குழந்தைய 46 ஜைகோட்டா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிரியவே இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க நினைச்சுக்கோங்க, பிரியவே இல்லை. 23 இருக்கு, 46 இருக்கு, அது பிரியவே இல்லை ரெண்டுமே. ஒரு செல்ல ஒரு கேமீட்ல 46 வந்துருச்சு, இன்னொரு கேமீட்ல 46 வந்துருச்சு. இப்ப ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆயிடும், 46 பிளஸ் 46 மாறிடும், 92 குரோமோசோம் வந்துடும். அது பாசிபிளா? அந்த மாதிரி ஒரு ஹியூமன் சைல்டே வரவே வராது. அதனால கேமீட் ஃபார்ம் ஆகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அது ஹாஃபா குரோமோசோமா ஹாஃபா பிரிச்சிருவோம். ஓகே, 46 தான் இருக்குன்னா ஹியூமன் பாடியில அந்த 23 பிரிச்சிரும். இதுனா ஒரு புது ஹியூமன் பாடி உருவாக போகுது, புது பேபி சைகோட் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, சைகோட் ஃபார்ம் ஆகும் போது ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாமா. மியோசிஸ் டைம்ல குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகும், எதுக்கு, கேமிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. செகண்ட் ஒன், இப்போ செப்பரேட் ஆன குரோமோசோம் வந்து இப்போ கேமிட் ஃபார்ம் ஆயிடுச்சு, கரெக்டா, மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ ரெண்டு கேமிட்டும் வந்து ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகுற டைம்ல என்ன ஆகும், அதோடைய குரோமோசோமா ஃபியூஸ் ஆகி அது சைகோட்டா மாறிடும். ஓகேங்களா, இந்த பிஹேவியர் வந்து அப்படியே ஜீன் எப்படி பண்ணுதோ அதே மாதிரிதான் இருக்கு. கரெக்ட் தானே? இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்ணோம், கேபிட்டல் டி ஸ்மால் டி பண்ணோம், அப்புறம் கேபிட்டல் டி பண்ணோம். இதுல என்ன ஆகும், இதுல ஒண்ணு, இதுல இருந்து ஒண்ணு வந்து நம்ம இன்னொருத்தங்க கூட என்ன பண்ணுவோம், கிராஸ் பண்ணுவோம். அப்பனா இதுல இருந்து பேரண்ட் கிட்ட இருந்து ஒண்ணு, ஒரு பேரண்ட்ல இருந்து ஒண்ணு, இன்னொரு பேரண்ட்ல இருந்து ஒண்ணு, டி டி இது ரெண்டுமே சேர்ந்து வந்து கேபிட்டல் டியா மாறும். இப்ப அதே மாதிரி கேபிட்டல் டி ஒண்ணு வருது, அப்புறமா இன்னும் இதுல இருந்து ஸ்மால் டி வருது. அப்பனா பாக்கும்போது எப்படி இருக்கு, ஒரு பேரண்ட்ல இருந்து ஒரே ஒரு அலீல் தான் வருது, இன்னொரு பேரண்ட்ல இருந்து ஒரே ஒரு அலீல் தான் வருது. கரெக்டா, அதே மாதிரிதான் இங்க ஒரு பேரண்ட்ல இருந்து ஒரு குரோமோசோம் தான் வருது, இன்னொரு பேரண்ட்ல இருந்து இன்னொரு குரோமோசோம் தான் வருது. அப்புறமா ரெண்டுமே யூனைட் ஆயிடும். அதனாலதான் இது என்ன பண்ணாங்க, மெண்டல் கூட இத கனெக்ட் பண்ணாங்க. ஓகே, இப்ப புரியுதா, கிளியர் ஆயிடுச்சா? சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் வந்து கொஞ்சம் நான் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எதுக்குன்னா கொஞ்சம் போர்ஷன் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணணும். வி ஹாவ் டு ரஷ். ஓகே, ரஷ் பண்ண கூடாது, எதுக்குன்னா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் எதுவுமே ஆகாது. நான் ஸ்லோவாவே சொல்லித்தரேன், ஆனா கொஞ்சம் டைம் வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணி சொல்லித்தரேன். ஓகேங்களா, அதுக்காக நம்ம இன்னைக்கு செக்ஸ் டிட்டர்மினேஷன் முடிச்சுட்டு தான் வந்து கிளாஸ் வந்து எண்ட் ஆகும். எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன், சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு இந்த தியரியில. சோ ஃபர்ஸ்ட் இந்த குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அந்த குரோமோசோம்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. சொல்லிருக்கேன், நேத்தே சொல்லிட்டேன், நியூக்ளியஸ்குள்ள ஒரு சின்ன த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஆக்சுவலி செல் டிவிஷன் டைம்ல என்ன ஆயிடும், இது கொஞ்சம் திக் ஆயிடும். த்ரெட் மாதிரி இன்னும் தெரியாதுல்ல கண்ணுக்கு, அதனால வந்து கொஞ்சம் திக்கா மாறிடும். ஓகே, நான் உங்களுக்கு மியாஸோட வீடியோ வந்து போட்டு காமிக்கிறேன், என்கிட்ட இருக்கு, நான் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகே, சோ குரோமோசோம் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்கும், த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். செல் டிவிஷன் டைம்ல மியாசிஸோ மைட்டாசிஸ் டைம்ல என்ன ஆகும்னா அது கொஞ்சம் திக் ஆயிடும், அப்பதான் நம்மளுடைய கண்ணுக்கு அது விசிபிளா இருக்கும். ஓகே, மைக்ரோஸ்கோப்ல அது பார்க்கும்போது விசிபிளா இருக்கும். ஹாப்ளாய்ட் டிப்ளாய்ட்னா உங்களுக்கு தெரியும், ஹாப்ளாய்ட்னா ஹாஃப் நம்பர் ஆஃப் குரோமோசோம், டிப்ளாய்ட்னா நார்மலா டபுள் த நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஹாப்ளாய்ட்ல 23 குரோமோசோம், டிப்ளாய்ட்னா 46 குரோமோசோம். ஓகே, N 2N டினோட் பண்ணுவாங்க இதை. ஹாப்ளாய்டு எதுல இருக்கும், எப்பவுமே கேமீட்ஸ்ல தான் இருக்கும். நம்ம மொத்த செல்லையும், நம்ம மொத்த பாடியிலயும் எந்த செல்ல ஹாப்ளாய்டு இருக்குன்னா கேமீட் மட்டும்தான், தவிர வேற எதுவுமே நடக்கவே நடக்காது. ஓகே, ஃபீமேல் பாடி இருக்கட்டும், மேல் பாடி இருக்கட்டும், மேல்ல ஸ்பெர்ம்ல மட்டும்தான் என்னது இருக்கும், அதான் கேமீட் தானே ஸ்பெர்ம், அதுலதான் ஹாப்ளாய்டு இருக்கும். ஃபீமேல்லயும் அதே மாதிரி எக்ல மட்டும்தான் ஹாப்ளாய்டு இருக்கும், மத்த எந்த செல்லையும் ஹாப்ளாய்டு இருக்கவே இருக்காது. எல்லாத்துலயும் என்ன இருக்கும், டிப்ளாய்டு தான் எல்லாமே இருக்கும். 23 பேர் ஆஃப் குரோமோசோம், நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பேரோட மறக்காதீங்க. ஓகே, அங்க கேட்பாங்க ஹியூமன் பாடியில எத்தனை குரோமோசோம் இருக்கு, 23 கொடுப்பாங்க ஒரு ஆப்ஷன்ல, 23 பேர்னு கொடுப்பாங்க.
ஓகே 46ன்னு கொடுப்பாங்க, 48ன்னு கொடுப்பாங்க. அதுல நீங்க கரெக்டா 23 பேரை பாக்கணும். 23ன்னு போட்டுறக்கூடாது. இல்ல வந்து கேமீட்ல எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு கொடுப்பாங்க, 23 பேர், 22 பேர், 21 பேர் அப்படின்லாம் கொடுப்பாங்க. அப்ப கரெக்டா 23 தான் இருக்கும், 23 பேர்லாம் இருக்காது. மாதிரி பெர்ஃபெக்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேர் வச்சு நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது அது வந்து அவங்களுக்கு தெரியும். ஆனா எக்ஸாம் டைம்ல அந்த ஃபியர், அந்த நர்வஸ், அந்த ஆங்ஸைட்டினால அதை மிஸ்டேக் பண்ணுங்க. அதெல்லாம் வேணாம், கூலா எக்ஸாம் எழுதுங்க, அவ்வளவுதான். ஓகே. சோ நீங்க வந்து சிலபஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. அப்போ உங்களுக்கு பழக்கம் ஆயிடும். எக்ஸாம் தானே, ஈஸியா எழுதிடலாம், ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லி. அது கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது, கேர்ஃபுல்லா கூலா எழுதணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப நம்ம குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கலாம். என்னதான் ஃபீச்சர்ஸ்னா ஏதோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சலைன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குரோமோசோமல் தியரி. சோ குரோமோசோமல் தியரியுடைய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஓகே. சோ இதை நான் 3 டாபிக்கா பிரிச்சுட்டேன் உங்களுக்காக. ஒன்னு டிப்ளாய்டு நேச்சர், இன்னொன்னு வந்து ஹோமோலாகஸ் குரோமோசோம், அப்புறமா செப்பரேஷன் டியூரிங் மியாசிஸ். நான் என்ன சொன்னேன்னா அதே பாயிண்ட் வைஸ்ல இருக்க போகுது, அவ்வளவுதான். வேற ஒண்ணு டிஃபரன்ஸ் இல்ல. அண்ட் தென் ஜீன் லொகேட்டட் ஆன் அ குரோமோசோம். இந்த 4 டாபிக்ல வந்து நம்ம குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சூப்பரா முடிச்சிருப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னதுன்னா டிப்ளாய்டு நேச்சர் ஆஃப் சொமேட்டிக் செல். சொமேட்டிக் செல்னா ஒண்ணு இல்ல, பாடியோடைய செல்ஸ். பாடியில இருக்கிற எல்லா செல்ஸ். பாடியில இருக்கிற செல்ல எப்படி இருக்கும் நேச்சர்ல? டிப்ளாய்டா ஹாப்ளாய்டா? எஸ், எஸ், எனிஒன் ஆன்சர் தி கொஸ்டின். பாடியில இருக்கிற செல்ல தான் சொமேட்டிக் செல்னு சொல்லுவாங்க. அது டிப்ளாய்டா இருக்குமா ஹாப்ளாய்டா இருக்குமா? எஸ் சாமுவேல். deployed. எஸ், டிப்ளாய்டா இருக்கும். ஓகே. டிப்ளாய்ட்னா அதோட மீனிங் என்னது? 2 ஐடென்டிக்கல் செட் ஆஃப் குரோமோசோம். ரெண்டு செட் இருக்கும். 23 ஒன்னு, இன்னொரு 23. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும், அதனால ஐடென்டிக்கல் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த எல்லா பாடி செல்லும் பாத்தீங்கன்னா எப்பவுமே டிப்ளாய்டு தான் இருக்கும். டிப்ளாய்டுன்றது 2 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. ஒரு செட் மதர்ல இருந்தும் இன்னொரு செட் ஃபாதர்ல இருந்தும் வந்துருக்கு. கண்டிப்பா அதுதான் இருக்கும். நம்மளுக்கும் இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய பேரண்ட்ஸ் இருக்கட்டும், நம்ம பேரண்டோடைய பேரண்ட் இருக்கட்டும், அவங்களுக்கும் அந்த ஜைகோட் ஃபார்ம் ஆயிதான் அவங்களும் ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஓகே. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஜைகோட்னாலே ஒரு ஹியூமன் பாடினாலே டிப்ளாய்டு தான் இருக்கும் செல்ஸ். ஒரு செட் மதர்ல இருந்தா வந்திருக்கும் எல்லாருக்கிட்டும், ஒரு செட் ஃபாதர்ல இருந்தா வந்திருக்கும். ஓகே. ஒன் செட் மதர்ல இருந்து. எதுக்குன்னா ஒரு ஃபாதர் வச்சு ஒரு ஜைகோட் ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்ல. நான் ஒரு மதர் வச்சு மட்டும் வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்ல. ரெண்டு பேரண்ட் வந்தா மட்டும்தான் நம்மளால அந்த ஜைகோட் பேபியா ஃபார்ம் பண்ண. ஓகே. சோ ஒரு செட் மதர்ல இருந்து மேட்டர்னல் குரோமோசோம் சொல்லுவாங்க, இன்னொரு செட் ஃபாதர்ல இருந்து பேட்டர்னல் குரோமோசோம் சொல்லுவாங்க. சோ ஒரு பாடியில ஒரு சொமேட்டிக் செல்ல டிப்ளாய்டா இருக்கும், 2 ஐடென்டிக்கல் செட் இருக்கும். ஒரு செட் மதர் மேட்டர்னல், இன்னொரு செட் பேட்டர்னல். ஓகேங்களா? அவ்வளவுதான், இதுதான் பாயிண்ட். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹோமோலாகஸ் பேர்ன்னு சொல்லுவாங்க. ஹோமோலாகஸ் பேர், ஹோமோலாகஸ்னா சிமிலரா இருக்கும், ஐடென்டிக்கலா இருக்கும் 2 குரோமோசோம். ஹியூமன்ஸ் கிட்ட எத்தனை இருக்கு? 23 ஹோமோலாகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. ஓகே. அதுதான் பேசிக்கான திங்ஸ் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதுனா டைரக்டா அப்படியே போயிட்டா நம்மளுக்கு புரியாது ஒண்ணுமே. கரெக்டா? somatic or body cell of an organism which are derived by the repeated division of zygote. கரெக்ட் தானே? ஜைகோட்ல இருந்தா நம்மளும் ஃபார்ம் ஆகும். ஜைகோட்ல இருந்தா எல்லா பாடி செல்லும் ஃபார்ம் ஆகுது. இல்ல எத்தனை இருக்கும்? 2 ஐடென்டிக்கல் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். அது டிப்ளாய்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு செட் யார்கிட்ட வந்திருக்கு? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? மதர் கிட்ட இருந்து, மேட்டர்னல் குரோமோசோம். இன்னொரு செட் ஃபாதர் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஓகே. எப்படி வந்து ஜீன்ல 2 அலீல் இருக்கோ அதே மாதிரி ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. சோ இதுவும் வந்து மெண்டல் லாக்கு வந்து கொஞ்சம் வந்து சிமிலரா இருக்கு கூட சொல்லலாம். ஹோமோலாகஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோமோலாகஸ் பேர் தான் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு. ஓகே. சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் கூட சொல்லுவாங்க. அது இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் தி டாபிக் ஆகும். செகண்ட் ஒன் ஹோமோலாகஸ் குரோமோசோம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல. சோ a pair of chromosome carrying gene for the same characters. ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா இப்போ இங்க ஒரு குரோமோசோம் இருக்கு,
இங்க ஒரு குரோமோசோம் இருக்கு. எப்பவுமே பேரா தானே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு 2 ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்கேயும் அதே சேம் ஜீன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீன் வந்து ஹேர் கலரை கண்ட்ரோல் பண்ணுதா, இங்கேயும் ஹேர் கலர் கண்ட்ரோல் பண்ண ஜீன் தான் இருக்கும். இங்க வந்து ஐ கலர்னா இங்கேயும் ஐ கலர் தான் இருக்கும். சோ சேம் சேம் ஜீன்ஸ் இருக்கணும். ஓகே, சேம் ஜீன் சேம் கேரக்டர்ஸா இருக்கணும். அது அப்போதான் அது ஹோமோலாகஸ் குரோமோசோம். என்னது, 2 குரோமோசோமுக்கும் சேம் ஜீன் இருக்கணும், சேம் கேரக்டர் கண்ட்ரோல் பண்ற ஜீன் இருக்கணும். அப்போதான் அது ஹோமோலாகஸ். இதுல ஐ கலர் இருந்து இதுல வந்து இதே பொசிஷனும் சேமா இருக்கணும். இதுல ஐ கலர் இருந்து இப்போ இதுல வந்து பாடி ஹைட் இருந்துச்சுன்னா அது ஒர்க் ஆகாது. அது ஹோமோலாகஸ் இல்ல. ஓகேங்களா? ஹியூமன்ஸ்ல 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. ஹோமோலாக மியாசிஸ் டைம்ல என்ன ஆகும், இந்த 2 செட் ஆஃப் குரோமோசோம் அப்படியே பிரியும். ஓகே, அப்பதான் அது கேமீட்டா ஃபார்ம் ஆகும். சோ ஒரு ஸ்பெர்ம்ல ஒரு செட் ஆஃப் குரோமோசோம் போயிடும், இன்னொரு ஸ்பெர்ம்ல இன்னொரு செட் ஆஃப் குரோமோசோம் போயிடும். அப்பதான் இந்த கேமீட் வந்து ஃபார்ம் ஆகும். ஜீன்ஸ் எல்லாம் வந்து எங்க அரேஞ்ச் ஆயிருக்குன்னா, எதுல அரேஞ்ச் ஆயிருக்கு, ஜீன்ஸ் எதுல இருக்கு, குரோமோசோம். ஆக்சுவலி ஜீன்ஸ் வந்து டிஎன்ஏல இருக்கும், டிஎன்ஏ குரோமோசோம்ல இருக்கு. ஓகே, குரோமோசோம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிஎன்ஏ மேட் இருக்கு. அந்த டிஎன்ஏ தான் அந்த ஜீன்ஸே. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, குரோமோசோம்ல ஜீன் இருக்கு, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண நான் வந்து நினைக்கல. சோ ஜீன் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் குரோமோசோம்ல, லீனியரா அப்படியே அரேஞ்ச் ஆயிருக்கும். சோ இப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் ஜீன்ஸ். ஓகே, மாடர்ன் பயாலஜி வந்து ஒரு ப்ரூவ் பண்ணிருக்காங்க, அது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன்னா, குரோமோசோம் வந்து டிஎன்ஏல மேட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏக்குள்ள ஜீன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜீன், டிஎன்ஏ, அப்புறமா குரோமோசோம். இப்படிதான் வந்து ஸ்மால் டு பிக் ஆர்டர் வந்து உங்களுக்கு சொல்லிருக்காங்க. மார்க் பண்ணிடலாமா? ஹோமோலாகஸ் குரோமோசோம் மியாசிஸ் டைம்ல செப்பரேட் ஆகும். மியாசிஸ் எப்போ எப்போ பண்ணுவோம் நம்ம, மியாசிஸ் கேமீட் ஃபார்மேஷன் டைம்ல. ஓகே, சோ குரோமோசோம் வந்து ஜீன் வந்து குரோமோசோம்ல லீனியரா அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்புறம் மாடர்ன் பயாலஜி என்ன சொல்லியிருக்காங்க கேட்பாங்க, என்ன பாயிண்ட்ஸ் வந்து மாடர்ன் பயாலஜி சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா மாலிகுலர் பயாலஜி என்ன பாயிண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உங்ககிட்ட. அப்ப நீங்க எழுதணும், குரோமோசோம் வந்து டிஎன்ஏ மேடா இருக்கு, டிஎன்ஏக்குள்ள நிறைய ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா? இப்ப நம்ம லிங்கேஜ் அப்புறமா கிராசிங் ஓவர் பத்தி கொஞ்சம் படிக்கலாம். 1 minute 1 minute. ஸோ லிங்கேஜ் அப்புறமா கிராசிங் ஓவர் படிக்கலாம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்குல்ல, இதை ரப் பண்ணிக்கிட்டுமா? ரப் பண்ண முடியாதா? ஆல்மோஸ்ட் நான் ஒயிட் போர்டு யூஸ் பண்ண ட்ரை பண்றேன். இதெல்லாம் இருந்தா கொஞ்சம் உங்களுக்கு படிக்கும் போது, ஆக்சுவலி இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன் லெசன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மேமோட பிடிஎஃப் இது அப்படி சொல்லி நினைச்சு படிப்பீங்கன்னு சொல்லி தான் நான் அப்படியே வச்சிருவேன். ஓகேங்களா? லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் வந்து நான் படிக்கலாம். சோ லிங்கேஜ் பாத்தீங்கன்னா, லிங்கேஜ்னா என்னது, லிங்க் ஆகுறது. கரெக்டா, லிங்க்னா ஜாயின், கனெக்ட், அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு குரோமோசோம்ல 2 குரோமோசோம் இருக்குல்ல, எப்பவுமே ஒரு பேர் இருக்கும்ல, ஒரு பேர் 2 குரோமோசோம். 2 குரோமோசோம்லயும் பாத்தீங்கன்னா வந்து ஜீன் வந்து, ஓகே 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 ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு குரோமோசோம்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு 2 ஜீன் இருக்கு. இங்க ரெட் கலர்ல வரையட்டுமா?
இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன், இங்க ஒரு ஜீன் இருக்கு, இங்க ஒரு ஜீன் இருக்கு. இது ரெண்டுமே வந்து டுகெதரா வந்து எங்க போகும்? ஜைகோட்க்கு போகும். என்னது? ஜீன் located on the same chromosome to be inherited together. ஓகே, இந்த ஒரு குரோமோசோம்ல ஜீன் இருக்குன்னா அது வந்து டுகெதரா தான் வந்து எங்க போகும்? அஹ் அந்த ஜைகோட்க்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மதர்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபாதர்து வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மதர்து வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கேட்கலாம், மேம் நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஃபாதர் இல்லைன்னா மதர் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஜீன் வரும், அதனாலதான் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்க மதரையோ ஃபாதரையோ கொஞ்சம் ரிசம்பிள் பண்ணுவோம். கரெக்டா? மதரோடைய கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் நம்ம கிட்ட இருக்கும், ஃபாதரோடைய கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். சில பேருக்கு பியூர்லி மதர் ஃபீச்சர்ஸ், பியூர்லி ஃபாதர் ஃபீச்சர்ஸ் கூட இருக்கும். அப்படியே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, உங்க அப்பா மாதிரியே இருக்கு, உங்க அம்மா மாதிரியே இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. கரெக்டா? அதெல்லாம் அதுக்கு காரணம் என்னது? மெயினா ஜீனு தான். கரெக்டா? ஜீனு தான் வந்து ஜைகோட் ஃபார்ம் ஆகும்போது ஃபர்டிலைசேஷன் டைம்ல ஜீன் ஜீன் வந்து கேமீட்டோட ஃபார்ம்ல வந்து வருது நம்மளுக்கு. கரெக்டா? இப்போ உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், மேம் நிறைய ஜீன்ஸ் இருக்கு, 100 lakhs மில்லியன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு. ஐ கலருக்கு ஒரு ஜீன், ஸ்கின் கலருக்கு ஒரு ஜீனு, அப்புறமா வந்து சைஸ் ஆஃப் தி ஆர்கன்ஸ்க்கு ஒரு ஜீனு, நோஸ் உடைய ஷேப்க்கு ஒரு ஜீனு, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் ஜீன் இருக்கு மேம். இப்ப இது ஒன்னொன்னா ஒரே டைம்ல ஒன்னொன்னா வருமா, இல்லைன்னா வந்து எல்லாமே டுகெதரா வருமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்போ ஒரு குரோமோசோம்ல நிறைய 2 ஜீன் இருக்கலாம், 3 ஜீன் இருக்கலாம், 10 ஜீன் கூட இருக்கலாம் ஒரு குரோமோசோம்ல. இப்போ இதுல ஒன்னொன்னா வந்து இது இன்ஹெரிட் ஆகுமா, இல்லைன்னா டுகெதரா இன்ஹெரிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டுகெதரா தான் போகும். இதுதான் லிங்கேஜ் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 2 ஜீனும் எப்படி இருக்கு? லிங்கடா இருக்கு. ஒரு சேம் குரோமோசோம்ல இருக்கிற அந்த ஜீன் வந்து எப்படி இருக்கு? லிங்கடா இருக்கு. அதனால வந்து இதை பிரிக்கவே முடியாது நம்மளால. இது தனியா வருது, இது தனியா வருதுலாம் இல்ல, டுகெதரா ரெண்டுமே லிங்க் ஆயிட்டு அப்படியே வந்துடும். தனித்தனியா வந்தா எப்போ ஃபார்ம் ஆகுறது ஜைகோட்? கரெக்ட் தானே? தனித்தனியா வந்துட்டு இருந்தா அவர்தான் ஒரு 1 இயர் ஆயிடும் ஜைகோட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஆனா இதெல்லாம் எப்போ இதெல்லாம் 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே நடந்துருது. ஏன்னா இதனாலதான். ஓகே, ஒரு குரோமோசோம்ல இருக்கிற எத்தனை ஜீன்ஸ் இருந்தாலும் அது டுகெதரா தான் வரும் தவிர மாத்தி கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஐ கலர்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி வரணும், ஃபர்ஸ்ட் ஹெட் கலர்து வரணும் அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு, அதனால நான் பேசுற டக்குன்னு ஸ்டக் ஆயிடுது, நான் ஆஃப் பண்ணிடுறேன், மியூட் பண்ணிடுறேன். ஓகே, சோ ஹெட் கலர்லாம் இல்ல, ஹேர் கலர். ஓகேங்களா? 1 மினிட் 1 மினிட். சாரி சாரி ஃபார் த ப்ராப்ளம்ஸ். புரியுதா? ஒரு சேம் குரோமோசோம்ல இருக்க அந்த ஜீன் என்ன ஆகும்? லிங்க் ஆகி அது இன்ஹெரிட் ஆகும். ரெண்டுமே லிங்க் ஆகி டுகெதரா வந்து போகும். நம்ம 2 பேரும் வந்து ஒரே ஜீன், இப்போ ஒரு குரோமோசோம்ல நம்ம 2 பேரும் ஒன்னா தானே இருக்கோம், அதனால நம்ம சேர்ந்தே வந்து ஜைகோட்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும். 2 ஜீன் மட்டும் இருக்காது, நிறைய ஜீன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஒரு 10 ஜீன்ஸ் கூட இருக்கலாம் ஒரு குரோமோசோம்ல, அந்த 10 ஜீன்ஸும் டுகெதரா தான் போகும் தவிர மாறி மாறி போகாது. நான் ஃபர்ஸ்ட் ஐ கலர் போயிடுறேன், ஹேர் கலர் போயிடுறேன், இல்லைன்னா வந்து நோஸ் ஷேப் போயிடுறேன். ஓகே, இந்த மாதிரி தனித்தனியா போகாது, டுகெதரா எல்லாமே வந்து போயிடும். அங்க போய் வந்து அது கரெக்டா ஜாயின் ஆயிடும். ஓகேங்களா? அதுதான் வந்து
இதுதான் வந்து லிங்கேஜ் குரூப்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஜீனோ லிங்க் ஆயிருக்குல்ல, டுகெதரா லிங்க் ஆகி ஜாயின் ஆகி இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. இந்த ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் டுகெதரா ஜாயின் ஆகி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து ஜைகோட் குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிப்போம். ஓகே, இவங்களதான் என்ன சொல்லுவாங்கன்னா லிங்கேஜ் குரூப்னு சொல்லுவாங்க. லிங்க் ஆயிட்டு இருக்கிற ஒரு குரூப். ஒருத்தங்கன்னா சிங்கிள், ரெண்டு பேருனா அது ரெண்டு மூணு பேருன்னா அது குரூப்பா மாறிடும்ல, அதுதான். சரிங்களா? இதுதான் லிங்கேஜ். ரொம்ப ஈஸி லிங்கேஜ். நிறைய பசங்களுக்கு இந்த லிங்கேஜ் புரியவே புரியாது. ஓகே, எதுல இருக்கா லிங்கேஜ்? சோ லிங்கேஜ் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சின்ன டெபினிஷன் கொடுத்துட்டேன். என்னது? இட் இஸ் த பினாமினா, இட் இஸ் த டெண்டன்சி ஆஃப் அ ஜீன், ஒரு கேரக்டர். ஓகே, இட் இஸ் அ டெண்டன்சி ஆஃப் அ ஜீன் located on the same chromosome to be inherited together. ஒன்னா வந்து இன்ஹெரிட் ஆவாங்க. இன்ஹெரிட்டோட மீனிங் என்னது? இன்ஹெரிட்டோட மீனிங் என்னது? பேரண்ட்ல இருந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு அந்த கேரக்டர் போகுதுல, அந்த ஜீன் போகுதுல, அந்த குரோமோசோம் போகுதுல, பேரண்ட் கிட்ட போகுது, குழந்தைக்கு போகுதுல்ல, ஆஃப் ஸ்பிரிங் ஜைகோட்க்கு போகுதுல, அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. யாருன்னா பேட்சன் அப்புறமா புன்னெட். ஓகே, நம்ம ஒரு டைஹைபிரிட் கிராஸ்ல ஒரு டேபிள் மாதிரி போட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? டைஹைபிரிட் கிராஸ் ஒரு டேபிள் மாதிரி போட்டோம்ல, அது யாரு கண்டுபிடிச்சதுன்னா புன்னெட் தான். அத புன்னெட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இங்க அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஜஸ்ட் அவங்க பேரு வந்த உடனே அவங்க சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இப்போ டைஹைபிரிட் கிராஸ் அந்த பண்ணதே வந்து அந்த டேபிள் பேர் என்னதுன்னா புன்னெட். அவர் தான் அந்த மாதிரி கண்டுபிடிச்சாரு கிளியரா. ஓகே, கிளியரா கன்சைஸா இருக்கும். கரெக்டான ஆன்சர் கிடைச்சிச்சு. கரெக்டா நம்மளுக்கு 9:3:3:1. இந்த புன்னெட் வந்து டைஹைபிரிட் கிராஸ்ல 9:3:3:1 நம்மளுக்கு ரேஷியோ வந்துச்சு. கரெக்டா? கரெக்டா. இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஒரு டைஹைபிரிட் கிராஸ் வந்து ஸ்வீட் பீல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்வீட் பீ, பீ பிளான்ட் இல்ல, ஸ்வீட் பீ. சோ பீ ஃபேமிலியோடைய ஒரு மெம்பர், இவங்க வேற மெம்பர். ஸ்வீட் பீ, லாத்ரஸ் சட்டைவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைசம் சட்டைவம் இல்ல, லாத்ரஸ் சட்டைவஸ். ஓகே, ஒரு ஸ்வீட் பீல வந்து அவங்க டைஹைபிரிட் கிராஸ் பண்ணி பார்த்தாங்க. டைஹைபிரிட் கிராஸ்னா என்னது? ரெண்டு கேரக்டர் வச்சு கிராஸ் பண்ணி பார்த்தாங்க. நம்மளுக்கு என்ன வரணும்? மெண்டலோடைய டைஹைபிரிட் கிராஸ் பண்ணா எப்பவுமே பீனோடைபிக் ரேஷியோ என்ன வரணும்? 9:3:3:1. கரெக்டா? ஆனா இங்க என்ன வந்துருச்சா, அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு 7:1:1:7 வந்துருச்சா? என்னது? 7:1:1:7 வந்துருச்சா? ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சாங்கல்ல. நைன் மெண்டல் மெண்டல் சார் சொன்ன மாதிரி 9:3:3:1 தானே வரணும். நம்ம பீ பிளான்ட்டுக்கு எல்லாம் பண்ணி பார்த்தோம், அதுக்கெல்லாம் கரெக்டா வந்துச்சு. ஸ்வீட் பீ அதோடைய சேம் ஃபேமிலி மெம்பருக்கு பண்ணி பார்த்தா வரவே இல்லையே. 7:1:1:7 தானே வருது. இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கியூரியாசிட்டி வந்து ப்ரொவோக் ஆகி அவங்க அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி நடக்குது? இது இந்த பிளான்ட்டுக்கு மட்டும் தான் நடக்குதா, எல்லா பிளான்ட்டுக்குமே நடக்குதா இதே மாதிரி? மெண்டலோடைய லா தப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைச்சாங்க. அப்போ இவங்க கன்க்ளூட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப வருஷம் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்க கன்க்ளூட் பண்ணாங்க. என்னதுன்னா, அந்த லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இருக்குல்ல, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அது இங்க வேலை செய்யல அப்படின்னு சொல்லி, அது இங்க ஒர்க் ஆகல, அது ஃபெயில் ஆயிடுச்சு. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் என்னது? ஒரு அலீல் இன்னொரு அலீல் ரெண்டுமே சேர்ந்துதான் வந்து இதுவாகும். அதுல டாமினன்ட் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் இங்க நடக்கவே இல்லையா. ஏன்னா வந்து இங்க பாருங்க, லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் ஞாபகம் இருக்கா? ஒரு ஜீன் இருக்குன்னா இன்னொரு ஜீன் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் ஆர், ஸ்மால் டி. நம்ம என்ன சொன்னோம்னா, கேமிட் ஃபார்மேஷன்ல எப்படி நடக்கும்? கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், கேபிட்டல் டி, ஸ்மால் டி, இந்த மாதிரி தனியா பிரிஞ்சு வரும்.
இதுல இருந்து ஒரு கேபிட்டல் ஆர், ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கு, இதுல சிங்கிள் ஆயிடுச்சு. இதுல இருந்து கேபிட்டல் டி, ஸ்மால் ஆர், ஸ்மால் டி. இந்த மாதிரி இண்டிபெண்டா அசார்ட் ஆகி வரும், தனியா செப்பரேட் ஆகி வரும். ஆனா இங்க ஜீன் அது அலீல். ஆனா இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஜீன் பிரியவே இல்லையா? எதுக்குன்னா அந்த ஜீன் எங்க இருந்துச்சா? ஒரே குரோமோசோம்ல இருந்துச்சா. ஒரே குரோமோசோம்ல இங்க ஒரு ஜீன் இருந்துச்சா, இங்க ஒரு ஜீன் இருந்துச்சா. அது ரெண்டுத்துக்கு தான் அவங்க கிராஸே பண்ணிருக்காங்களா. இவங்க பிரியவே இல்லையா, டுகெதரா தான் வராங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேபிட்டல் டி வச்சுக்கோ, இதுக்கு வச்சுக்கோங்க, இங்க கேபிட்டல் ஆர் எடுக்க வச்சுக்கோங்க. இது அப்படியே ஜாயினே வருது, கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர். பிரியவே இல்லையா? ஏன்னா அவங்க சேம் குரோமோசோம்ல இருந்திருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் குரோமோசோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னதுன்னா, லிங்கேஜ்னா என்னது. ஒரு ஜீன்ல ஒரு குரோமோசோம்ல சேம் ஜீன் இருந்துச்சுன்னா, ஒரு குரோமோசோம்ல ஜீன் இருந்துச்சுன்னா அது டுகெதரா தான் வரும் தவிர அது பிரியவே பிரியாது அப்படின்னு சொல்லி. கரெக்டா? இதை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்களா, ஆமா லிங்கேஜ் அப்பனா உண்மைதான் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இவங்க லிங்கேஜ் கண்டுபிடிக்கல, இவங்க லிங்கேஜ் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு ப்ரூஃப் வேணும். கரெக்டா? ப்ரூஃப் இருந்தா நம்ம நம்புவோமே, சும்மாவே நம்ப மாட்டோம். ப்ரூஃப், இது இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நம்ம காமிப்போம். ஓகே, அப்பதான் நம்புவோம் நம்ம. அந்த மாதிரி ஏதாவது ஒரு புது பயாலஜிக்கல் டேர்ம் வருதுன்னா அதுக்கு ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் சயின்டிஸ்ட்லாம் அதை ஏத்துப்பாங்க, இல்லைன்னா அதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க. இல்ல ப்ரூஃப் எங்க, ப்ரூஃப் காமிங்க, அப்பதான் எங்களுக்கு வந்து நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரூஃப் காமிச்சதுக்கு அப்புறமா கூட இது வந்து எல்லாத்துக்கும் யூனிவர்சலா அக்செப்ட் ஆகலைன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இல்ல நீங்க இந்த பிளான்ட்டுக்கு இப்படி நடக்கும்னு சொன்னீங்க, ஆனா இங்க பாருங்க இன்னொரு பிளான்ட் இது நடக்கவே மாட்டேங்குது, அப்படின்னா உங்களுடைய லா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். ஓகே. சோ பேட்சன் புன்னட், இது வந்து நீங்களே ரீட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்ப நான் கிராசிங் ஓவர் வந்து உங்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இங்க சோ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்ல மேல, டைஹைபிரிட் கிராஸ்க்கு 7:1:1:7 வந்துச்சு. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதான் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மியாசிஸ் மியாசிஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுதான் இது. ஓகே, இதுதான் அந்த மியாசிஸ். சோ குரோமோசோம் ஃபர்ஸ்ட், மியாசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா ப்ரோஃபேஸ். ஆக்சுவலி ப்ரோஃபேஸ்ல இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய குரோமேட்டிட் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோமேட்டிட், இதுதான் வந்து குரோமோசோமா இப்படி மாறும், இது இப்படியா மாறும். ஓகே, சோ இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னா ரெண்டு குரோமோசோம் இருக்குல்ல ஒரு நியூக்ளியஸ்குள்ள ரெண்டு. சோ இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். ஓகேங்களா? ஏன் இதை டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்காக டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்ப ப்ரொஃபேஸ் லாஸ்டா முடிய முடிய லேட் ப்ரொஃபேஸ்ல என்ன ஆயிடும்னா இந்த மாதிரி மாறிடும். ஒரு குரோமோசோம் என்ன ஆயிடும், இப்படி ஒண்ணு, ரெண்டு ரெண்டு ஜாயின் ஆயிடும். இப்ப என்ன ஆகும்னா இங்க இருந்து ஒரு லெக், இங்க இருந்து ஒரு லெக், இது ரெண்டுமே கம்பைன், இது வந்து கிராஸ் ஓவர் ஆகும். கிராசிங் ஓவர் நடந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடும்னா இது அப்படியே செப்பரேட் ஆகும். இழுத்துறாங்க பாருங்க, இது அப்படியே இங்க இருந்து இழுத்துருவாங்க, இதை இப்படி இழுத்துருவாங்க, இதை இப்படி இழுத்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலி இது ஒரு ஒரு குரோமோசோம் தான், இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். ஆனா இங்க பாருங்க இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இத குரோமா, இது ஒரு குரோமேட்டிட், இது ஒரு குரோமேட்டிட்.
இது ரெண்டுமே சேர்ந்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கு. ஓகே, இது ஒரு குரோமோசோம், அப்புறமா இது ஒரு குரோமோசோம். சோ இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். என்ன ஆகும்னா இது கிராஸ் ஓவர் ஆகும், கிராஸ் ஆகும். கிராசிங் ஓவர் டைம்ல என்ன ஆகும்னா, ஆக்சுவலி கிராசிங் ஓவர்னா என்னதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம். சோ இது ரெண்டுமே ஹோமோலாகஸ் குரோமோசோம், ஏன்னா இது சேம் ஜீன் இருக்கு. ஓகே, இது ஒரு குரோமாட்டிட். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க, கிளியரே ஆயிருக்கா. இது ஒரு குரோமாட்டிட், இது ஒரு குரோமாட்டிட். அப்பனா ஒரு குரோமோசோம்ல எத்தனை குரோமாட்டிட் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? ரெண்டு குரோமாட்டிட், அத சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் சொல்லுங்க. சிஸ்டர் சிஸ்டர்ஸ் இந்த ஒரே பிளட், ஒரே இதுல இருக்காங்க அவங்க. ஓகே, சோ ஒரு குரோமோசோம்ல ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இருப்பாங்க, இன்னொரு குரோமோசோம்ல ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். டோட்டலா எத்தனை அப்படின்னா 4 குரோமாட்டிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பேர் சிஸ்டர்ஸ், இவங்க ரெண்டு பேர் சிஸ்டர். இப்போ இவங்களையும் யார் ஆகும்? இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகுவாங்க? ஒரு குரோமோசோம்ல இருந்து ஒரு குரோமாட்டிட், இன்னொரு குரோமோசோம்ல இருந்து இன்னொரு குரோமாட்டிட் என்ன ஆவாங்க? நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். ஒரே குரோமோசோம்ல ரெண்டு இருக்குன்னா அது சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ். அதுவே நான் ஒரு குரோமோசோம்ல இருந்து ஒரு 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 குரோமாட்டிட், இன்னொரு குரோமோசோம்ல இருந்து இன்னொரு குரோமாட்டிட் எடுத்துட்டேன்னா அது என்ன ஆயிடும்? நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆயிடும். இப்போ இந்த நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் இங்க பாருங்க, இங்க ஒரு சிஸ்டர் வராங்க, இங்க ஒரு சிஸ்டர் வராங்க. அதோடைய அந்த லெக் கீழே இருக்கிற பார்ட் மட்டும் இப்படி கிராஸ் ஓவர் ஆகுது, அதுதான் கிராசிங் ஓவர் சொல்லுவாங்க. இதுல என்ன ஆகும்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குல்ல, ஜீன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இது அப்படி ரெண்டுத்தையும் பிரிச்சிருவாங்க. அப்படியே ரெண்டுதான் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு செல் ஆயிடும், இது ஒரு செல் ஆயிடும். ஓகே, இப்போ இது செப்பரேட்டா பேரண்ட் எல்லாம் ஆயிடும். ஆக்சுவலி இந்த கிராஸ் ஆகுதுல, இங்க ஒரு லெக் கிராஸ் ஆகுது, இங்க ஒரு லெக் கிராஸ் ஆகுது, அத கியாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க, சியாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் பேர் தான் என்ன சொல்லுவாங்க? சியாஸ்மா இல்ல கியாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல ஜெனட்டிக் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும், ரீகாம்பினேஷன் நடக்கும். ஓகேங்களா, இந்த லிங்கேஜே பிரேக் ஆயிடும், ஜீனோடைய வேரியேஷன் அதிகமாயிடும். ஓகே, சோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் இருக்கு. செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹியூமன்ஸ்ல கொஞ்சம் பாத்துடலாம், செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்க்கலாம். சோ குரோமோசோம்ஸ் அண்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன். குரோமோசோம்ஸ்னாலதான் வந்து செக்ஸ் டிட்டர்மைன் ஆகுது, மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி. சோ செக்ஸ் டிட்டர்மினேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன, அது உங்களுக்கு தெரியணும் கரெக்டா. குரோமோசோம்ல என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் டாபிக் என்னது? செக்ஸ் டிட்டர்மினேஷன். செக்ஸ் டிட்டர்மினேஷன்னா வந்து ஒரு ஆர்கனிசம் உடைய செக்ஸ கண்டுபிடிக்கிறது. அப்படின்னா அது மேலா இல்ல ஃபீமேலா கண்டுபிடிக்கிறது தான் அந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்லுவோம். ஓகே, ஒரு அன்பார்ன் இண்டிவிஜுவலுடைய அது மேலா அது ஃபீமேலா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ஜைகோட் இருக்கு, ஏதோ ஒரு மந்த்ல வந்து மேபி இந்தியால பேண்ட். அதுவே வந்து மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெண்டர் ரிவீல் அப்படிலாம் பண்ணுவாங்க, ஐ திங்க் சோ. அது ஒரு தனி ஃபங்க்ஷனாவே நடத்துவாங்க, மேல் சைல்டா ஃபீமேல் சைல்டா அப்படின்னு சொல்லி. கரெக்டா, அது எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அது மேலா அது ஃபீமேலான்னு? எப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அது மேலா இல்ல அது ஃபீமேல்? அதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். சோ ஒரு அன்பார்ன் இண்டிவிஜுவலுடைய செக்ஸ்னா என்னது, மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிக்கும். ஆக்சுவலி செக்ஸ் டிட்டர்மினேஷன் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் டிஃப்ரெண்டா அதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்க்கணும்.
ஓகே, ஹியூமன்ஸ் ரொம்ப ஈஸி. நிறைய வாட்டி நீங்க சின்ன கிளாஸ்ல கூட படிச்சிருப்பீங்க. ஓகே, பேர்ட்ஸ் அண்ட் ஹனிபீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்க்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு செக்ஸ் டிட்டர்மைன் பண்றதுக்காக. நம்ம ஒரு ஸ்பெசிபிக் குரோமோசோம் செட்டை வச்சு அதை சொல்லிடுவோம். நம்ம இது மேலா இது ஃபீமேலா. அந்த குரோமோசோமோட செட் இருக்குல்ல, அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம இது மேலா இது ஃபீமேலான்னு. ஓகே, சோ இந்த குரோமோசோம்ஸ் எந்த நம்ம குரோமோசோம் வச்சு நம்ம செக்ஸ் டிட்டர்மைன் பண்றோமோ அதை செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல கரெக்டா. ஆக்சுவலி நம்ம கிட்ட 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. கரெக்டா, ஹியூமன் பாடியில 23 இருக்கு. 23 46 எழுதிட்டுமா டோட்டலா. உங்க பிளாக் ஒரு ஹியூமன் பாடியில 46 குரோமோசோம் இருக்கு. இதுல 44 வந்து ஆட்டோசோம் சொல்லுவாங்க. மிச்சம் 2 இருக்குல்ல, அத செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. அது XX கூட இருக்கலாம், இல்லைன்னா XY கூட இருக்கலாம். ஓகே, மேலா இருந்தா அது XX இருக்கும், மேலா இருந்தா அது XY இருக்கும். இது மேல் செட் ஆஃப் குரோமோசோம் மேல். இது ஃபீமேல். ஃபீமேலுக்கு என்ன செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கு? 44 பிளஸ் XX. மேலுக்கு என்ன இருக்கு? 44 பிளஸ் XY. மேலுக்கு வந்து இந்த சிம்பிள்ல டினோட் பண்ணுவாங்க மேல, ஃபீமேல இந்த சிம்பிள்ல டினோட் பண்ணுவாங்க. ஓகே, சோ மேலுக்கு வந்து 44 பிளஸ் XY இருக்கு, ஃபீமேலுக்கு 44 பிளஸ் XX இருக்கு. இப்போ இதுல இருந்து ஒரு செல்ல இருந்தா என்ன நடக்கும்? கேமீட் ஃபார்ம் ஆகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஸ்பெர்ம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பெர்ம் வச்சுக்கோங்க. ஸ்பெர்ம்ல எத்தனை இருக்கும்? ஹாப்ளாய்டு 23 குரோமோசோம் இருக்கு. இதுல 23, இதுல 20. இப்போ நீங்க சொல்லலாம் மேம், ஓகே 44ல இருந்து பாதியான 22, இந்த 44ல இருந்து பாதியான 22. இப்போ இந்த மிச்சம் ஒண்ணு இது எக்ஸா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒய்யா கூட இருக்கலாம். இங்க பாருங்க மேல்ஸ்ல 44, இப்ப என்ன சொல்லிருக்கேன்னா 46 இருக்குன்னா அதுல பாதி இடம் 23 மாறிடும். நம்ம 46 எப்படி எழுதணும் பிரிச்சு? 44 பிளஸ் XYன்னு எழுதணும். கரெக்டா, இதுல இந்த 44ல இருந்து பாதி ஆயிடும், அப்படின்னா 22 மாறிடுமா? இந்த எக்ஸ் இருந்து ஒய் இருந்து ஒன் வரும், 1 வரும். 23 தான் இருக்கணும், அதுல 22 44ல இருந்தே வந்துருச்சு. இதுல இருந்து 1 வரணும். இது ஒன்னு எக்ஸா கூட இருக்கலாம், இல்ல ஒய்யா கூட இருக்கலாம். சொன்னது இப்ப இந்த ஸ்பெர்ம்ல 22 இருக்கும், அது ஆட்டோசோம்ஸ் தான். செக்ஸ் குரோமோசோம் எக்ஸா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒய்யா கூட இருக்கலாம். சோ இதை வச்சுதான் வந்து பேபியோடைய ஜெண்டர் வந்து நம்மளுக்கு. ஓகே, ஃபீமேல்ஸ்ல பார்க்கலாம். ஃபீமேல்ஸ் எத்தனை இருக்கு? 44 பிளஸ் XX தான் இருக்கு. ஓகே, இப்ப எக் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன ஆகும்? கேமிட் ஃபார்ம் ஆகுதுன்னா இது பாதி ஆயிடும், அப்படின்னா 44ல இருந்து 22 ஆயிடும். இதுல இருந்து எக்ஸ் வரலாம், இல்ல எக்ஸ் தான் வருமே. இதுதான் பாசிபிள். கரெக்டா, 22 பிளஸ் எக்ஸ் இல்ல 22 பிளஸ் எக்ஸ் தான் வரும். சோ ஒரே ஒரு செட் ஆஃப் குரோமோசோம், ஒரே ஒரு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா எக் எல்லாமே எக்ஸ் குரோமோசோமா தான் இருக்கும். ஸ்பெர்ம் தான் எக்ஸ் இருக்கலாம், இல்ல ஒய் இருக்கலாம். ஆனா இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது, ஆனா மேல் தான் வந்து டிசைட்ஸ் தி ஜெண்டர் ஆஃப் தி பேபி. கரெக்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 22 பிளஸ் எக்ஸ் இருக்கு, இதுதான் எக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக் எப்பவுமே 22 பிளஸ் எக்ஸ் தான் இருக்குமே, அது மாத்தவே முடியாது. அதுதான் அதோடைய இதுவே குரோமோசோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வருதுன்னா என்ன ஆயிடும்? 22 பிளஸ் எக்ஸ் 22 பிளஸ் எக்ஸ் 44 பிளஸ் எக்ஸ் எக்ஸா மாறிடும். ஜைகோட் ஃபார்மேஷன் டைம்ல சொல்றேன். இப்போ ஜைகோட் வந்து 44 பிளஸ் எக்ஸ் ஆயிடும். இது வருதுன்னா இந்த ஸ்பெர்ம் வருதுன்னா என்ன ஆயிடும்? 22 பிளஸ் ஒய் 22 பிளஸ் எக்ஸ், அப்பனா 44 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய்னு வந்துடும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 44 பிளஸ் எக்ஸ் ஒய் என்னது மேல், 44 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் என்னது ஃபீமேல். கரெக்டா, சோ மேல் தான் வந்து டிசைட்ஸ் தி ஜெண்டர் ஆஃப் தி பேபி. கேர்ள் பேபி பிறக்கணுமா இல்ல பாய் பேபி பிறக்கணுமான்னு சொல்லி மேல் தான் டிசைட் பண்றது. ஆனா ஆஃபன் இந்தியால இல்லைன்னா வந்து இந்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா வந்து
ஃபீமேல்ஸ் தான் வந்து பிளேம் பண்ணுவாங்க. ஃபீமேல் இஸ் blamed ஃபார் தி செக்ஸ் ஆஃப் தி பேபி, ஃபார் தி ஜெண்டர் ஆஃப் தி பேபி. ஓகே, பையன் பிறக்கல பொண்ணு பிறக்கல அப்படின்னு சொல்லி ஃபீமேல தான் பிளேம் பண்ணுவாங்க. ஆனா இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யாரு, மேல் தான். சோ மேல் ஒன்லி டிசைட்ஸ் தி ஜெண்டர் ஆஃப் தி பேபி. ஓகே, அது அப்சல்யூட்லி ராங். எதுக்குன்னா வந்து யாருமே படிச்சது இல்ல, சயின்டிபிக்கா படிச்சது இல்ல. யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் எஜுகேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்க சொல்லுவாங்க, இல்ல ஃபீமேல ஏன் பிளேம் பண்றீங்க, நீங்க மேல் தான் இது காரணமே, எல்லாத்துக்கும் ஏன் ஃபீமேலே நீங்க பிளேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம் அந்த டைம்ல. அதுவே படிக்காதவங்க இந்த ஸ்டோரி அந்த ஸ்டோரி அவங்க கேட்டு எல்லாமே யார் மேல பிளேம் பண்ணுவாங்க, ஃபீமேல் மேல தான் பிளேம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கரெக்ட் தானே? எப்பவுமே மேல் மேலயும் அவங்க பிளேமே பண்ண மாட்டாங்க. எதுக்குன்னா இந்த டைம்ல மோஸ்ட்லி பேபி ஜெண்டர், பேபியோட ஜெண்டர்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 90% வந்து ஃபீமேல் தான் பிளேம் பண்ணுவாங்க. பட் ஃபீமேலோடைய ஹேண்ட்ஸ்ல யாருக்கு இல்ல. மேல அதுக்கு மேல பிளேம் பண்ணலாம்னு சொல்லாம, இல்ல மேலையும் பிளேம் பண்ணக்கூடாது, ஃபீமேலையும் பிளேம் பண்ணக்கூடாது. ஓகே, மேலுக்கு தெரியுமா அது வந்து 22 பிளஸ் எக்ஸ் ஸ்பெர்ம் தான், 22 பிளஸ் ஒய் ஸ்பெர்ம் தான் தெரியுமா? இல்ல. ஒரு 300 to 400 மில்லியன் ஸ்பெர்ம்ல ஒரு ஸ்பெர்ம் வந்து எக் கூட ஃபியூஸ் ஆகும். அந்த ஒரு ஸ்பெர்ம் என்னதுன்னு அந்த மேலால டிசைட் பண்ண முடியுமா? யாராலையும் டிசைடே பண்ண முடியாது. இட் இஸ் அ சான்ஸ். ஓகே, 50% கேர்ளா பிறக்கலாம், 50% பாயா பிறக்கலாம், அவ்வளவுதான். தவிர நம்ம சொல்ல முடியாது 100% கேர்ள் தான் 100% பாய் தான் யாராலையும் சொல்லவே முடியாது. அது ஃபீமேல் இருக்கட்டும் மேல் இருக்கட்டும் யாரையும் பிளேமே பண்ண முடியாது. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி காட். காடுக்கு மட்டும் தான் தெரியுமே இந்த மேல் பேபி பிறக்குமா இல்ல ஃபீமேல் பேபி, அவங்களுக்கு தான் தெரியுமே அது. ஓகே, சோ வந்து இந்த ஆக்சுவலி உங்களோட இதுல இதை இன்க்ளூட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலி இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, whether the unborn will be male or female is purely matter of chance. No parent can be blamed for the sex of the progeny. So அந்த unborn baby மேலா ஃபீமேலான்னு சொல்லி சொல்றது அது ஒரு சான்ஸ் தான் அது. ஓகேங்களா, அது 50% சான்ஸ் தான். தவிர இதுக்கு ஃபீமேல பிளேம் பண்றது ஒரு யூஸும் இல்ல. மேபி இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் இல்ல, ஃபீமேல பிளேம் பண்ணக்கூடாது, ரெண்டு பேரண்டையும் பிளேம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கும். மேபி அவங்க வந்து அதை அகெயின்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஏன் ஃபீமேல பிளேம் பண்ணீங்க, ஃபீமேல் ரெஸ்பான்சிபிளே இல்ல, மேலும் ரெஸ்பான்சிபிள் இல்ல, யாருமே ரெஸ்பான்சிபிள் இதுல இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க மேபி தே கேன் பி எஜுகேட்டட் ஃப்ரம் திஸ். ஓகே, புக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லைஃப்க்கு தேவையான எல்லா விஷயம் தான் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். பிகாஸ் டு ப்ரொவோக் யுவர் நாலேஜ் அண்ட் டு எஜுகேட் யூ. ஓகே, தேவையில்லாத விஷயம் எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க, எது நெசசரியோ அதான் ஆட் பண்ணிருப்பாங்க மோஸ்ட் புக்ஸ்ல. ஓகேங்களா, சோ இப்போ நம்ம படிக்கலாம். So sex of the unborn individual is determined in different ways, in different kind of organism. So ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்கனிசம்ல ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம இப்போ ஹியூமன் மெத்தட பாத்துட்டோம். ஓகே, இங்க மூணே மூணு கொடுத்திருக்காங்க. ஒரு ஹியூமன் பத்தி, ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் பத்தி, இன்னொன்னு வந்து பேர்ட்ஸ், இன்னொன்னு வந்து இன்செக்ட், அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, in some diploid organisms specific chromosome have a role in sex determination. நான் சொன்னல செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்காக இருக்கிற குரோமோசோம் XX அப்புறமா XY குரோமோசோம் என்ன சொல்லுவாங்க, செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. மற்றது எல்லாத்தையும் ஆட்டோசோம்ஸ் சொல்லுவாங்க. அப்பனா நம்ம பாடியில 22 பேர் ஆஃப் 44 ஆட்டோசோம் இருக்கு, 2 செக்ஸ் குரோமோசோம் இருக்கு. ஃபீமேல்ல எப்பவுமே XX தான், மேல்ல தான் XY இருக்கு. செக்ஸ் குரோமோசோம் ஆர் மார்பலாஜிக்கலி சிமிலர், ரெண்டுமே XX, ரெண்டுமே பார்க்க XX இருக்குன்னா அது ஹோமோகேமெட்டிக் சொல்லுவாங்க. அதுவே XY ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்குன்னா அது ஹெட்ரோகேமெட்டிக் சொல்லுவாங்க. அப்பனா ஃபீமேல்ல எப்பவுமே ஹோமோகேமெட்டிக் தான் இருக்கும், மேல்ல ஹெட்ரோகேமெட்டிக் இருக்கும். அவங்களால எதுக்கு ஹோமோகேமெட்டிக் சொல்றாங்கன்னா அவங்களால ஒரே ஒரு டைப் ஆஃப் கேமெட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஃபீமேலால எக்ஸ் உள்ள கேமெட் தான் XX தான் ஃபார்ம் பண்ண முடியும், தவிர YX ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்ல. அப்பனா இதோட மீனிங் என்னது, ஹியூமன் ஃபீமேலோடைய எல்லா எக்ஸும் எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கு. ஓகே, Y குரோமோசோம் இருக்கவே கூடாது. சோ ஹியூமன் ஃபீமேல் வந்து ஹோமோகேமெட்டிக். அதுவே வந்து செக்ஸ் குரோமோசோம் பாத்தீங்கன்னா வந்து மேல் எப்படி இருக்கும்னா மார்பலாஜிக்கலி டிசிமிலரா இருக்கும், ஒன்னா இருக்காது, பார்க்க ஒன்னா இருக்காது. ஒன்னு X இருக்கும், இன்னொன்னு Y இருக்கும். அப்பனா இவங்க ரெண்டு டைப் ஆஃப் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம்.
ஸ்பெர்ம் ஒரு ஸ்பெர்ம் எக்ஸ் குரோமோசோம், இன்னொரு ஸ்பெர்ம் ஒய் குரோமோசோமா அவங்க ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இதை ஹெட்ரோகேமெட்டிக்னு சொல்லுவாங்க. சோ ஹியூமன் மேல் பாத்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணா, ஒன்னு எக்ஸ் உள்ள ஸ்பெர்ம், இன்னொன்னு ஒய் உள்ள ஸ்பெர்ம். ஓகே, அதுவே ஹியூமன் எக் பாத்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸ் தான் இருக்கும், அது மாறவே மாறாது. எவ்வளவு சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் ஹியூமன் ஃபீமேல் எக்ஸ் குரோமோசோம் தான், அதுல ஒய் குரோமோசோம் போடவே முடியாது. ஆனா ஸ்பெர்ம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனுடைய எக் எக்ஸ் குரோமோசோம்னா ஸ்பெர்ம் எக்ஸ் இல்லைன்னா ஒய் வரலாம். எக்ஸ் வந்துச்சுன்னா அது கேர்ள் பேபி ஃபார்ம் ஆயிடும், ஒய் வந்துச்சுன்னா அது பாய்ஸ் பார்ன். ஓகே, அதுதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லாஸ்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். whether the unborn child will be male or female, it is a purely a matter of chance. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இப்போ நம்ம அந்த டைஸ் விளையாடுறோம், அதுல நம்ம இப்படி போடுறோம், நம்ம கரெக்டா அது 5 தான் விழும் 4 தான் விழும் சொல்ல முடியுமா? இல்ல, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் சான்ஸ், எது வேணாலும் விழலாம். ஓகே, அதுக்கு வந்து they should not blame any parent. No parent can be blamed for the sex of the project. ஓகே, எந்த பேரண்டும் பிளேம் பண்ணக்கூடாது. ஃபீமேல தான் பிளேம் பண்றாங்க மோஸ்டா. அதுக்கு நீங்க ஃபீமேல பிளேம் பண்ணாங்க மேல பிளேம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம், அதுவும் இல்ல. மேலுக்கும் தெரியாது, அது ஃபீமேலுக்கும் தெரியாது. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் சான்ஸ். ஓகே, மேபி இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி வந்து யாராவது உங்களுடைய ரிலேஷன்ஸ்ல இல்லைன்னா வெளியில இருக்கிறவங்கள போய் சொல்ல முடியாது நம்மளால, உங்களுடைய ரிலேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபீமேல வந்து பிளேம் பண்றாங்களா, அப்போ நீங்க வந்து யூ கேன் ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட். ஃபீமேல பிளேம் பண்ணக்கூடாது, ஃபீமேல் வந்து ரெஸ்பான்சிபிளே இல்ல, இதெல்லாம் ஒரு சான்ஸ் தான், அதுக்கு நீங்க மேல் தான் பிளேம் பண்ணணும், இல்ல மேலும் ரெஸ்பான்சிபிள் இல்ல. ஓகே, வி டோன்ட் ஹேவ் எனி ரைட் டு பிளேம் எனி ஒன். ஓகே, யார கூட யார் இருந்தாலும் இந்த உலகத்துல அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அவங்கள பிளேம் பண்ணக்கூடாது எதுக்கும். ஓகே, சோ வி ஆர் நாட், நம்ம அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் அவங்க பண்றதுக்கு நம்ம வந்து அவ்வளோ இது பண்ணவே கூடாது எப்பவுமே. யார் இருந்தாலும் வி ஷுட் நாட் ஜட்ஜ் எனி. நம்மளுடைய லைஃப பார்த்துட்டு நம்ம இருந்துக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? பேர்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் பேர்ட்ஸும் ஹியூமன் பீஸ் ஹனி பீஸும் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இது ஆக்சுவலி கிறிஸ் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று இருக்கும், இது டிசார்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மதருக்கு ஃபாதருக்கு ஒரு டிசார்டர் இருக்கு, மதருக்கு ஒரு டிசார்டர் இல்லைன்னா அவங்களோட பொண்ணு இல்லைன்னா பையன் வந்து டிசார்டரோட பிறப்பாங்களா, டிசார்டர் இல்லாம பிறப்பாங்களா? ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டுபிடிக்க நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பாப்பீங்க, இல்ல நிறைய 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 கேட்டிருப்பாங்க, ஃபாதர் கலர் பிளைண்ட்னஸ், மதர் கலர் பிளைண்ட்னஸ் இல்ல, அப்பனா குழந்தை வந்து கலர் பிளைண்ட்னஸா இருக்குமா இருக்காதா அப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். எஸ், இன்னைக்கான கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு? புரிஞ்சுச்சா? எஸ், எஸ் சாமுவேல், புரிஞ்சுச்சா? சோ இன்னைக்கான ஹோம்ஒர்க் என்னதுன்னா, வீட்டுக்கு போய் இதை ரிவைஸ், சாரி ஆன்லைன் கிளாஸ்ல, சோ வீட்ல வந்து ரிவைஸ் பண்ணுங்க, இத ஹோம்ஒர்க் இந்த என்னென்ன படிச்சோமோ இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சோ மச். Thank you.